யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். டேஸ்டி ஈஸி ஹியர். இன்றைக்கி குக்கரில் சுரக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கர் வச்சுக்கலாம், அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பை நான் 10 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆயிலோடு சேர்த்த பருப்பை நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஆயிலோடு கிளறி விடுங்க. இப்போது இதில் தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சுரக்காய் நான் பிக் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிங்கன்னா கரைஞ்சிரும். பாருங்கள், 10 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு பருப்பு எடுத்துருந்தேன், 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். இப்போது இது 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு. பாருங்கள், நம்மளோட சாம்பார் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், காயெல்லாம் நல்லா தெரியுது. பாருங்கள், க்யூபாக. நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா கரைஞ்சிரும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிங்கன்னா சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே தாளித்ததை நம்ம சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாம்பார் கொதிச்சிருக்கு. இப்போது சேர்த்துக்கலாம் தாளித்ததை. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சுவை இங்கு சுலபமானது.